ஏ உத்தரசா, அந்த இழுவ சவுண்ட் இங்க தாண்டி கேக்குது, சீக்கிரம் வாடி. ஏ சின்ன பொண்ணு உத்தரசா, என்னை இப்படி தனியா விட்டுட்டீங்களேடி, ஐயோ. ஆ! ஏ உத்தரசா, இந்த தாண்டி கிடக்கா, என்னடி இங்க இப்படி புகை மூட்டமா கிடக்கு? ஏன் நெட்டச்சி, நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும், எல்லாம் நீ பண்ண வேலைடி வேலை. அந்த இழுவை ஏண்டி தனியா ஒத்தையில ஏதோ புலம்பிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு? ஐயோ, என்னன்னு தெரியல, பேய்க்கு ஒரு வேலை பிடிச்சிட்டோ. என்னது பேய் பிடிச்சிட்டா? என்னடி சொல்ற? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீயே என்னடா பக்கத்துல போய் பாரு. என்னது நானா? என்னது நானாவா? சும்மா இருந்தா எங்களை உள்ள கூட்டு வந்து இப்படி பாரு, ஒருத்திக்கு என்னடா பேய் பிடிச்சு தனியா பேசிட்டு நடக்கா இங்க. நான் என்ன நிலைமை ஆக போறனோ எனக்கு தெரியலையே. சரி சரி கத்தாத, நானே போய் பாக்குறேன். இழுவ, ஏ இழுவ. ஆ! பேய் பேய், என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னது பேயா? ஐயோ, இவளுக்கு ஏதோ ஹைட் போலயே, என்ன பார்த்து பேய் பேய்ங்க? அடியே. ஏ சின்ன பொண்ணு, நீயா? அட பைத்தியம், நான் தாண்டி. எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா. என்ன இதுக்கடியே இங்க தனியா வந்து ஒத்தையில கிடந்து புலம்பிட்டு கிடக்கா? ஆமா, எனக்கு இதான வேலை பாரு, தனியா வந்து கிடக்க. அடியே, நான் எப்படிதான் இங்க வழி மாறி வந்தேனே தெரியலடி. ஏம்மா, எத்தனை ரூம், எத்தனை கதவு. ஏ இழுவே, ஒழுங்கா என் பின்னாடி வந்திருக்கலாம்ல, உன்னை காணோம், நாங்க பயந்தே போயிட்டோம். அடியே, அதை விடுங்கடி. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த பார்த்தா நீங்களே சாக்காயிருவீங்கடி. அப்படி என்னடி சொல்ல போற? முதல்ல எழுந்துச்சு தொலைடி, சப்பானி மாதிரி கீழே உட்காந்துட்டு கிடக்கா. ஆமா, இப்ப இதான குறைச்சல் உனக்கு. அடியே, நான் தெரியாதனமா அந்த ரூமுக்குள்ள வந்துட்டேன். நீ வந்ததுல இருந்து ஒரே புகை மூட்டமா இருக்கு. இங்க வந்த உடனே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு பாத்துக்க. அந்த சவுண்ட் நடுவுல மங்களக்காரி மூஞ்சி மட்டும் வந்துட்டு டொய்ங்கன்னு போயிட்டுடி. என்னடி சொல்ற? பங்களாக்காரி மூஞ்சி வந்துட்டு டொய்ங்கன்னு போயிட்டா? ஆமாடி. ஐயோ இழுவே, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமடி. இப்படி நம்ம உயிர் பரிதாபமா போதடி. ஏ இழுவ, தேவலாம் பேசாத பத்துக்க. நம்ம பங்களாக்காரி நம்மளுக்கு ஃப்ரெண்டுடி. இங்க வேற ஏதோ தீய சக்தியோ துஷ்ட சக்தியோ ஏதோ ஒண்ணு இருக்குடி. பங்களாக்காரி இப்படி பண்ண மாட்டாடி. என் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. பங்களாக்காரி இப்படி பண்ண மாட்டா, நீ கண்டியோ கனவாடி கண்டா. அவதாண்டி வந்து இப்படி நம்மள பயங்காட்டிட்டு இருக்கா. நம்மள தேவையில்லாம வந்து வீட்டுக்குள்ள அவதாண்டி வர வச்சிருப்பாளா இருக்கும். ஐயோ, எனக்கு என்னமோ ஓமேலேயே சந்தேகமா தாண்டி இருக்கு. நீயும் தான் இதுக்கு உடந்தையோ, எங்க ரெண்டு பேரையும் பலி கொடுக்கறா, எங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்தியோ. ஏ இழுவே, அடே இழுவே, என்னடியே சொல்ற, உண்மையாவா சொல்ற? ஏன் நெட்டிச்சி, அப்ப எங்களை பிளான் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்தியா, எங்களை பலி கொடுக்க தான் உள்ள கூட்டு வந்தியா? ஏ குந்தாணி, அவதான் பைத்தியக்காரி மாதிரி அழுவிடத்தனமா பேசிட்டு இருக்கா. நீயும் ஏண்டி அதை நம்பிட்டு இருக்கா? நான் போயிட்டு உங்களை எப்படி பண்ணுவேனாடி? பண்ணுவேடி, பண்ணுவேன். நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு எங்களை கொன்னாலும் கொள்ளுவேன். எப்பா, அந்த சின்ன பொண்ணு நம்பி வந்தோம் பாத்தியா, நம்மளுக்கு தேவைதாண்டி. ஐயோ எடி, உண்மையை சொல்லுங்க, நீயும் பங்களாக்காரியும் பிளான் போட்டு தானடி எங்களை உள்ள கூட்டு வந்திருக்கிய. ஆமா, இவைய ரெண்டு பேரும் பெரிய மகாராணி. இவையில நான் பிளான் போட்டு உள்ள தூக்கிட்டு வரேன். மூடிட்டு இருங்கடி. ஐயோ, யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒன்னும் தெரியலையே. அடியே, தேவையில்லாம நம்மளுக்குள்ள சண்டை போடுறதை நிறுத்திட்டு முதல்ல இந்த பங்களால இருந்து வெளியே போறதுக்கு பாப்போண்டி. தேவையில்லாம இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமா ஆமா, தேவையில்லாம இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். பேச்ச கேட்டு வந்ததுக்கு பேசாம வெளியே ஒரு டப்பா விஷத்தை வாங்கிட்டு குடிச்சிருக்கலாம். ஆமாடி, அது கூட பேசாம வலிக்காம உயிர் பெறும். இந்த பங்களாக்காரி நம்மள என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணி கொள்ள போறாளோ தெரியலையே. அடியே, இவ்வளவு பேர் சாவறத பத்தியே பேசிட்டு கிடக்காளுது. அடியே, அந்த பேர் அங்க ஒரு வழி இருக்குடி, அந்த வழியோடி போய் பாப்போம். எந்த வழியோடி போய் எங்க போனா என்ன பிரோஜனம்? ஏம்மா, எத்தனை ரூம், எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டினானுங்களோ தெரியல. நம்ம உயிரெல்லாம் வாங்கிட்டு கிடக்கு. ரூம் ரூமா போய் வெளியே வர முடியல. ஏம்மா, அந்த ரூமை பார்த்தாலே பயமா இருக்கு. எடி, பேசிட்டு கிடக்கிறதுக்கு நேரம் இல்லடி, சீக்கிரம் வாங்கடி போவோம். இந்த செல்லத்தாய் முனியமா ரெண்டு பேரும் அப்பவே சொன்னானுவ. மூடிட்டு அவ்வளவு கூட இருந்திருக்கலாம். இந்த நெட்டச்சி பேச்ச கேட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேனே. இப்போ பயமா இருக்கே. இந்த கை கால் வேற நடுங்குது, நடுக்கம் வேற போக மாட்டேங்கி. இது எந்த இடம்டி? இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு. பங்காக்குள்ள இப்படி ஒரு இடமா? ஐயோ, விசித்திரமாலாம் இருக்கு. தெரியாதனமா எங்கேயோ வந்து வசமா சிக்கிக்கிட்ட போல. சின்ன பொண்ணு, என்னடி பண்ண போற இப்போ? ஏ எப்பா கடவுளே, நம்ம தனியா வரல. நல்ல வேலை உள்ள கூட்டுட்டு வந்தோம். திடீர்னாலும் நம்ம பின்னாடியாச்சும் தெரிகிறாள். அம்மா, தனியா வந்த நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏ செல்லத்தாய்க்கா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்க்கா, ப்ளீஸ்க்கா, வாங்கக்கா, வந்த வழியோடு திரும்பி போயிருவோம். ஏன் முடியுமா? நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கே மாட்டேக்க. வாடி, அவளும் இங்கதான் எங்கேயாவது இருப்பாள். சீக்கிரம் கூப்பிட்டு வெளியே போயிடலாம். உங்களை திட்டி பார்த்தாச்சு, பாவமா கேட்டு பார்த்தாச்சு, அழுதும் பார்த்தாச்சு, ஏன்க்கா வெளியே வரமாட்டேங்க? தேவையில்லாம ரெண்டு உயிர் இப்ப போகுது பாருங்க. அவ்வளவோ கொழுப்பெடுத்து போனாலும் நம்மளும் ஏன்க்கா உள்ளி மாதிரி கொழுப்பெடுத்து உள்ள போனோம். ஏடி, நம்மகிட்ட தான் எலுமிச்சம்பழம் இருக்கலாடி, ஒன்னும் ஆவாதே, வாடி. ஐயோ, இப்படி சொல்லி சொல்லியே ஏமாத்தி ஒவ்வொரு ரூம்க்கா கூட்டு போறாளே. எம்மா, இந்த ரூமை பாரு எப்படி இருக்கு. ஏ முனி, இந்த ரூம்ல பாத்தியா, அங்கங்க கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டியா இருக்குடி. என்ன இருக்குன்னு திறந்து பாப்போமா?
செல்லத்தாய் எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. இந்த பங்களாக்குள்ள எதுக்கு வந்தா? ஏதோ அவ்வளோ தேடி பிடிக்க கண்டுபிடிக்க வந்த மாதிரி பேசிவிட்டு இவ்வளவு நேரம் கதையை அளந்து விட்டுட்டு இப்ப என்ன பெட்டி திறந்து பார்ப்போம்னு கேட்கா? ஏன் அதுக்குள்ள இந்த பங்களாக்காரி இருந்து பயமுடுத்துறதுக்கா? நம்ம போட்டு சாவடிக்கிறதுக்கா? சும்மா வேலை பத்துட்டு வா பாத்துக்க. சும்மா அங்க உள்ள பொருள் அங்க தொட்டு இங்க தொட்டுன்னு இருக்கக்கூடாது. பேசாம எழுந்து பழிச்ச எரிஞ்சியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டியா வந்துட்டே இருக்கணும் பாத்துக்க. தேவலாம் உன் பின்னாடி வந்ததுக்கு இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். சும்மா பெட்டியை திறந்து பார்க்கணும் பெட்டியை. அதுக்கு எதுக்கிட்டு இந்த திட்டு திட்டுற? கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு திட்டு. அவன் அவன் அங்க உயிர் பயத்துல ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். இங்க இவளுக்கு பெட்டியை திறந்து பார்க்கணும் பெட்டியை. இல்லடி இது பெரிய பங்களா இல்ல. சரி பெட்டியை பார்த்தோன்னு உள்ள ஏதாச்சும் பண நகம் எதுவும் இருக்கும்னுட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நம்ம என்ன அதுக்குன்னு அந்த பெட்டியை என்ன திறந்து பார்க்க போறோம்? சும்மா சரி நீ பயந்து கிடைக்கே அப்படி ஏதாவது பேசிட்டு போலாங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்குள்ள ஓவரா கத்துன்னு கத்திட்டு கிடக்கா. ஆமா நீ பேசின பேச்சுக்கு உனக்கு கத்தாம உன்னை வச்சு கொஞ்சம் அவன் மூடிட்டு அவ்வளோ தேடுற வழியை பாரு. சரி சும்மா நீ வந்து தேட வேண்டியதானே. சும்மா இதுல என்னையும் தேவையில்லாம கூட்டு வந்துட்டு மரியாதை பேய் போ பத்துக்க. என்னடி மரியாதையா போன்னு ஒரு மரியாதையே இல்லாம பேசுற? ஒரு பெரிய மனுஷன் இப்படியாடி பேசுவாவே? ஆமா பெரிய மனுஷன் பெரிய மனுஷி காணாம இவ பெரிய மனுஷி பண்ற வேலையா இது? பெரிய மனுஷனா ஒழுங்கா வீட்டுல மூடிட்டு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு சும்மா அந்த மாதிரி சில்லறத்தனமா பண்ணிட்டு இந்த பங்களாக்களை கூட்டு வந்து உயிரை போக வைக்க போறா. நீல ஒரு பெரிய மனுஷியா? இந்த பங்களா விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு மரியாதை தருவேன். அதுக்கு முன்னாடி அந்தாலும் இப்படிதான் பேசியும் பத்துக்க. இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா நான் எப்படி பேரு பத்துக்க. அப்பா குள்ள கத்திரிக்கா வெளியே எக்கா எக்கான்னு பம்மிக்கிட்டு எப்படி நம்மள பேசுறவரு? செல்லத்தாய் முதல்ல எந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரி. அங்க ஒரு கதவு இருக்கு பாரு. அந்தால ஆன்னு வாய் பொழந்துட்டு நிக்காத. நல்லா எரியிறேன். உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராமையா போவோம். சீக்கிரம் எரிஞ்சு தொலை. அவ்வளோ தேடி தொலைவோம். ஆமா எலுமிச்சம்பழத்தை சேலையில இருந்து எடுக்க ஒரு 1/2 மணி நேரம், அதை எரியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், இவ்வளோ தேடுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம்னு அந்தால உயிர் போற வரை இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். எரிஞ்சிட்டே முடியுமா? வா போவோம். அந்த எலுமிச்சம்பழத்துல மிதிக்காம போ. எல்லாம் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு வா சரியா? சும்மா வெறுப்பை ஏத்திக்கிட்டு. ஏம்மா அதுக்கு நீ இப்படியா ஒருத்தைய பேசுவாவே? அந்த கிளி கிளிக்கிறா. நல்ல மனசுல ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்திருப்பா போல. இன்னைக்கு நல்லா நம்மள வச்சு சேராச்சே. சின்ன பொண்ணு ஒத்தரோசா. செல்லத்தாயி இப்படி கத்துனா எனக்கே கேட்கல, வேற அவளுக்கு எங்க இருந்து கேட்கும்? வேகமா கத்தி தோலை. குட்டச்சி இவ வேற நொய்யிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு எப்ப அந்த இடத்த பார்த்தாலே உச்சா வந்துரும் போல. எப்படி இருக்கு? சரியான பயங்கரமா இருக்கே. ஐயோ அம்மா. செல்லாத்தா மாரியாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா இவ்வளவு எவ உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உயிரை பத்திரப்படுத்தி கரெக்டா என்ன வெளியே கொண்டு சேர்த்துரு. அட எடுபட்ட சிரிக்கி எப்படி வேண்டா பாரு. எல்லா உயிரும் தப்பிச்சு வெளியே வரணும்னு வேண்டானா பாரு. அவ உயிர் மட்டும் வெளியே ஒழுங்கா போனன்னு வேண்டாம். அப்ப நம்மளாம் இங்க செத்து கிடக்கணுமோ? தோப்பா மண்டைக்கு இருந்தாலும் இவ்வளவு ஆவாது. செல்லத்தாயி ஏதாச்சும் ஒரு பாட்டை படி. ஏதாச்சும் கொஞ்சம் லவ் சாங்கா படி. பிஐ பாட்டு எதுவும் படிச்சு தொலைஞ்சிடாத. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா இந்த நேரத்துல லவ் சாங் கேக்குதான். லவ் சாங். செல்லத்தாயி இப்ப படிக்கிறியா இல்லையா? படிச்சு தொலைகிறேன். டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போட்டு ரிங்கு கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ நீ இல்லாத லைஃப் ஏ ரொம்ப சேரோ மாஸ்க் ஆஃப் சேரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட்டு வேற யாரோ கப்புல என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டை படினா உன் இஷ்டத்துக்கு காலந்து விட்டு கிடக்கா. என்னடி நான் என்ன பண்ணாலும் திட்டிட்டு கிடக்கா. நீ தானடி ஒரு பாட்டை படினா. சரி அதான் ட்ரெண்டிங்ல உள்ள லவ் சாங்கா படிச்சேன். அப்படிதாட்டி பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். ஏம்மா இவட்ட பேசுறதுக்கு வாயை மூடிட்டே இருந்துடலாம். சின்ன பொண்ணு எங்க போய் தொலைஞ்சாலுன்னு தெரியல. நம்ம உயிரை வாங்குறாளுவோ பச்சை. இங்க பின்னாடி ஒருத்தி வராளே நொய்யின்னுட்டு. நம்ம ஏதாச்சும் சொன்னா உடனே கோவம் வந்துடும். கோவம். நம்ம ஏதாச்சும் சாமி பாட்டாச்சும் படிப்போம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா என்னை காணாத்தா இந்த ஜென்மம் இருந்து என்ன பையனுண்டு சொல்லாத்தா இந்த பெருமையை உந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா இந்த ஜென்மம் முழுவதும் என்ன நீயும் காப்பாத்து ஆத்தா. ஐயோ செல்லத்தாயி நீ பாட்டையே படிக்காண்டா. வாயை மூடிட்டு வாப்பா. சும்மா பாட்டு படிக்க தெரியலனால எதையாச்சும் போட்டு உளறிக்கிட்டு. அம்மா தாயே நான் மூடிட்டு வரேன், நீயும் மூடிட்டு வா. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கனகா, ஹாய் கவி, ஹாய் ரெக்ஸ், ஹாய் சான்யா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் மகிஷாலினி, ஹாய் ஹத்விக், ஹாய் தர்ஷிகா, ஹாய் பிரணீகா, ஹாய் திசிகா, ஹாய் சசி, ஹாய் ரமேஷ், ஹாய் சௌந்தர்யா, ஹாய் எஃப்எஃப் தமிழன், ஹாய் செந்தன், ஹாய் நிலா, ஹாய் விஜி, ஹாய் சஞ்சய், ஹாய் சாம்பவி, ஹாய் கதிர், ஹாய் வைஷ்ணவி, ஹாய் சுபா, ஹாய் அப்பு, ஹாய் பாப்பா, ஹாய் தர்மராஜ், ஹாய் ரத்னா, ஹாய் கருப்பசாமி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ஐஸ்வர்யா. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.